இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கங்க ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கு 3 20 20க்கும் 3 ஒன் டேஸ்க்கும். இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸ்குவாட் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்குவாடில் நம்ம சொன்ன மாதிரியே போன வாட்டி சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஹார்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்ஷிப் கொடுக்கல, சூரியகுமார் யாதவுக்கு தான் கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2020 ஸ்குவாடை பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் கேப்டன், சுப்மான் கில் வைஸ் கேப்டன், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங், ரியான் பராக், ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், ஹர்ஷிப் சிங், கலீல் அகமத், முகமது சிராஜ். எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த முகமது சிராஜை ஏன் 2020 டீமில் வச்சுருக்காங்கன்னு இன்னும் தெரியல. அவர் எதுக்கு தான் இருக்காருன்னு தெரியல. அதுக்கு பதிலாக வேறு யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். கம்பீரும் ஏன் முகமது சிராஜை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு தெரில. போக தான் நம்மளுக்கு தெரிய வரும். இது ரொம்ப முகமது சிராஜோட செலெக்ஷன் மட்டும்தான் ஒரு பேடான செலெக்ஷன் 2020 டீமுக்கு. மற்றபடி டீம் வந்து நல்லா தான் இருக்குது. ரியான் பராகுக்கு வந்து மறுபடியும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் ஜிம்பாப்வே சீரீஸில் சரியாக பண்ணலனா ரியான் பராகுக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்சர் பட்டேல் மறுபடியும் வந்துட்டார். வாஷிங்டன் சுந்தர் ஜிம்பாப்வே சீரீஸ் நல்லா பண்ணதுனால அவர் பிளேஸை இடம் பிடிச்சிட்டாரு. ரவி பிஷ்னாய், ஹர்ஷிப் சிங் மறுபடியும் வந்துட்டார். கலீல் அகமட் அவரும் வந்துட்டார். முகமது சிராஜ் மட்டும்தான் ஏன் எடுத்திருக்காங்கன்னு தெரில. அது பரவாயில்ல, விடுங்க. அடுத்தது ஒன் டே ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்துட்டார் கேப்டன், சுப்மான் கில் வைஸ் கேப்டன், விராட் கோலி, KL ராகுல் விக்கெட் கீப்பர், ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர், ஸ்ரேயாஸ் ஐயர், சிவம் துபே, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷிப் சிங், ரியான் பராக், அக்சர் பட்டேல், கலீல் அகமத், ஹர்ஷித் ராணாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒன் டே ஸ்குவாடில். அது ஹர்ஷித் ராணா செலக்ட் பண்ணது வந்து கம்பீரோட இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கேகேஆருக்கு விளையாண்டதுனால. அது நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஹர்ஷித் ராணாவும் நல்லா தான் பவுலிங் போட்டிருந்தார். பும்ராவுக்குலாம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் ஜடேஜா வந்து ஒன் டே ஸ்குவாடில் எடுக்கலன்னு தெரியல. 2020 அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஜடேஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்ஜுரியா இல்லை எந்த அப்டேட்டும் வரல ஜடேஜாவை பற்றி. பட் ஆனால் ஜடேஜாவை வந்து ஒன் டே ஸ்குவாடில் எடுக்கலை. வாஷிங்டன் சுந்தரை தான் க்ரூம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் கம்பீர் வந்து இந்த டீம் தான் கேட்டிருப்பார் போல். இந்த டீமை வந்து நல்லா இது பண்ணி கொடுத்துருக்காங்க BCCIயும். அது முக்கியமான விஷயம் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, சுப்மான் கில்லை வந்து வைஸ் கேப்டனாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா சுப்மான் கில் தான் ஃப்யூச்சர்னு நினச்சி ஃப்யூச்சரை எய்ம் பண்ணி சுப்மான் கில்லுக்கு 2020 வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க, ஒன் டேலேயும் வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. அது நல்ல பெரிய விஷயம். ஹார்திக் பாண்டியா வந்து கேப்டனும் இல்லை வைஸ் கேப்டனும் இல்லை. ஏன்னா பிளேயராக தான் வராரு ஹார்திக் பாண்டியா. ஏன்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறையா இருக்கிறதுனால அவருக்கு வந்து பிளேயராக தான் கொடுத்துருக்காங்க, கேப்டனாக கொடுக்கல. அதனால் ஹார்திக் பாண்டியா வந்து இன்னமேட்டு நம்ம கேப்டனானால் பார்க்க முடியாது. ஆஸ் எ பிளேயராக தான் பார்க்கலாம் ஹார்திக் பாண்டியாவை. IPL டீம்ஸில் வேணால் அவர் கேப்டன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒன் டே ஸ்குவாடும் வந்து நல்லா இருக்குது. விராட் கோலி வேணும், ரோஹித் சர்மா வேணும்னு கம்பீர் கேட்டு வாங்கியிருக்காரு. ஏன்னா அவரோட ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டு. ஏன்னா சாம்பியன்ஷிப் ட்ராஃபிக்கு வந்து இன்னும் ஒரு 4-5 கேம்ஸ் தான் இருக்குது, 5 ஒன் டேஸ் தான் விளாட்றாங்க போல் சாம்பியன் ட்ராஃபிக்கு முன்னாடி இந்தியா. அதனால் கம்பீர் வந்து கேட்டு வாங்கியிருக்காரு. ரோஹித் சர்மாவும் வேணும், விராட் கோலி வேணும்ன்ட்டு. விராட் கோலியும் கம்பீரும் எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இந்தியன் டீம்னு வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. நல்ல டீமாக தான் எடுத்திருக்காங்க, பார்க்கலாம். அடுத்தது வந்து சுப்மான் கில்லோட வைஸ் கேப்டன்ஷிப் தான் வந்து இப்போ எல்லோரும் பேசப்படும். சுப்மான் கில்லுக்கு வைஸ் கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அவர் வைஸ் கேப்டன் வந்து நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கேப்டன்ஷிப் ஜிம்பாப்வே டூர்லேயும் நல்லா பண்ணியிருக்காரு. இங்கே வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ சுப்மான் கில்ல தான் வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இன்னமேட்டு அவர் தான் யங்ஸ்டர்ஸை க்ரூம் பண்ணுற மாதிரி டீம் இருக்கிறதுனால சுப்மான் கில்லுக்கு வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல மூவ். சுப்மான் கில்லுக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தது வந்து நல்லதா இல்லையாங்கிற வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு 2020க்கு வந்து யார் கேப்டன் பார்த்தீங்கன்னா, இன்னமேட்டு சூரியகுமார் யாதவ் தான் இன்னமேட்டு 2020க்கு கேப்டனாக இருப்பார். சுப்மான் கில் வந்து வைஸ் கேப்டனாக இருப்பார். ஒருவேளை ஜஸ்பிரீத் பும்ரா வந்தால் ஜஸ்பிரீத் பும்ராக்கு வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் 2020 டீமில். இல்லைனா சுப்மான் கில்லே தான் வந்து கண்டினியூ பண்ணுவார். அது சூரியகுமார் யாதவ் சுப்மான் கில் காம்பினேஷன் எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து இந்த டீமில் வந்து
இந்த முகமது சிராஜ் தான் பெரிய வீக்கு. அவர் ஏன் செலக்ட் பண்ணாருன்னு தெரில கம்பீர். அது கம்பீர் சொன்னால் தான் தெரியும். மீடியாவில் ப்ரெஸ்ஸில் அவர் ஏன் முகமது சிராஜை செலக்ட் பண்ணாருன்னு தெரியல. பரவாயில்ல. மற்றபடி 2020 டீம் நல்லா சாலிடாக இருக்குது. ஒன் டே டீம்லேயும் வந்து சூப்பராக ஒன் டே டீம் வந்து சாம்பியன்ஷிப் ட்ராஃபிக்காண்டி ஒன் டே டீம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த டீமும் நல்லா இருக்குது. என்னோட கன்சர்ன் என்னென்னா ஏன் ஜடேஜா வந்து ஒன் டே டீமில் இல்லைன்னு தான் என்னோட ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஜடேஜா மட்டும் ஒன் டே டீமில் இருந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் என்னன்னு தெரியல. நம்ம பிசிசி என்ன கம்பீர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஜடேஜாவை வந்து இது பண்ணுறாங்களா, இது பண்ணிவிட்டு வாஷிங்டன் சுந்தரை குரூம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஓவராலாக நல்ல பிக்கு. 2020 ஸ்குவாடில் வந்து ஒரே ஒரு எனக்கு வந்து பிரச்சனை வந்து சிராஜ் எடுத்தது தான் 2020 ஸ்குவாடில். பட் ஒன் டே ஸ்குவாடில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன் டே ஸ்குவாடு வந்து நல்லா இருக்குது. 2020 ஸ்குவாடில் வந்து முகமது சிராஜ் எடுத்தது தான் எனக்கு இதாக இருக்குது, சரியில்லை. மற்றபடியும் ஒன் டே ஸ்குவாடு வந்து சூப்பராக இருக்குது. பார்ப்போம் கம்பீரோட ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் எப்படி பண்ணுறாரு ஸ்ரீலங்கன் டூர்லன்ட்டு. அதுலேருந்தே தெரிஞ்சிடும். அவருக்கும் விராட் கோலிக்கும் எப்படி காம்பினேஷன் இருக்குது, அவருக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் 2020 எப்படி காம்பினேஷன் இருக்குது, அவருக்கும் ரோஹித்துக்கு எப்படி காம்பினேஷன் இருக்குன்னு நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் இந்த சீரியஸ்லேருந்து. பார்ப்போம் கம்பீரிக்கோட ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு நம்ம பார்த்து தான் சொல்லணும். கம்பீரும் இந்த டீம் தான் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காரு. அதனால் நல்லா தான் பண்ணுவார் கம்பீருக்கு வந்து என்ன மட்டும் தான் வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுவார். ஐபிஎல்லில் கோச் பண்ணிடலாம், ஆனால் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை கோச் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். மீடியானா நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் தாண்டி கம்பீர் நல்லபடியாக கோச் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.